எம்டிஎஃப். ஹாய் எம்டிஎஃப். இன்றைக்கி வந்து எங்கன்னா போக போகிறேன்னா, இன்றைக்கி வந்து காரு இன்றைக்கி நான் எப்பவும் போயிட்டே இருப்பேன்ல ஒர்க்கு காரு, அது இன்றைக்கி வாட்டர் வாஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது இன்றைக்கி வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வர வேண்டியது தான். சரி, அப்படியே ஒரு சின்னதாக ஒரு வ்ளாக் மாரி பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு வ்ளாக் பண்ணிட்டு இருக்கேன். எம்டிஎஃப். ஸோ இன்றைக்கி போயிட்டு வண்டி வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வர வேண்டியது தான். இன்றைக்கி அதுதான் ஒர்க்கு. காலையிலேருந்து தூங்கி எழுந்திருக்கிறதுல ரொம்ப லேட் ஆயிடுச்சு. போயிட்டு வந்துடுறேன் இரு. மைக்கு வந்து இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. மறுபடியும் நல்லா தான் ஒர்க் ஆகுது. இந்த மைக்கில் எப்படின்னு பார்த்துருவோம். ஒரு 2-3 டேஸாக வந்து கார் ஓட்டுற ஒர்க்கு இருந்துச்சு. பத்தாததுக்கு எனக்கும் டயர்டாக இருந்துச்சு. டயர்டாக இருந்ததுனால நாங்கள் சுற்றி ஓட்டவே போகல. நான் வந்து சுற்றி ஓட்ட தான் போயிட்டு பிளாக் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். சரி, அப்படியே ஒர்க் பண்ணுறதுல இன்னும் போகலாமேன்னு தான் இருந்தேன். கொஞ்ச நாளாக மைக் ஒர்க் ஆகாதனால அதனால கேமரா எடுத்து போட்டு விட்டுட்டேன். நான் இப்போதான் ஒர்க் பண்ண வச்சிருக்கேன். ஒரு 2-3 டேஸாக வந்து காருக்கே போயிட்டே இருக்கேன். ஏன்னா காருக்கு போகிறதுல டைம் சரியா இருக்கு. ஸோ எம்டிஎஃப் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, கொஞ்சம் நான் பேசுறது மட்டும் கேட்குது, கொஞ்சம் பைக் சவுண்டு கேட்கறது இல்லைன்றதுனால மைக்கை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அவுட்டரில் வச்சு பார்த்தேன். அவுட்டரில் ஓரளவுக்கு தான் இருக்கு. அவுட்டரில் கொஞ்சம் எக்கோ அதிகமாக அடிக்குது. மைக்கில் வால்யூம் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். கம்மியாக வச்சுருக்கிறதுனால ரிட்டர்ன் வாய்ஸ் வந்து கம்மியாக தான் கேட்கும். இதை சரி பண்ணுறதுக்குள்ள நமக்கு இது மைக்கை கற்றுக்கிறதே ஒரு மிகப்பெரிய வேலையாக இருக்கு. டைம் வேறு எவ்வளோ டைம் ஆயிடுச்சு. போனால் காரு ஃப்ரீயாக இருக்குமா தெரியல. கிட்டத்தட்ட 11 ஆயிடுச்சு. நல்லா தூங்கிட்டேன். கிட்டத்தட்ட தூங்கி எந்திரிக்கிறதுக்கே ஒரு 10 மணி ஆயிடுச்சு. அப்படி இப்படின்னு எந்திரிக்கிறதுக்குள்ள 11 மணி. ஸோ எம்டிஎஃப் வந்து ஒர்க்குக்காக இன்னொரு பைக் எடுக்கலான்னு இருக்கேன் எம்டிஎஃப். ஏன்னா இந்த பைக்கில் கொஞ்சம் சின்னதாக ப்ராப்ளம் இருக்கு. சின்னதாக இல்லை, பெருசாகவே ப்ராப்ளம் இருக்கு. அதுனா இன்ஜினில் கொஞ்சம் டைமிங் சவுண்ட் வந்து ஹெவியாக இருக்கு, நாய்ஸ் வந்து ஹெவியாக இருக்கு. அதை வேற ரெடி பண்ணணும். இன்னும் ரெடி பண்ணாதே இருக்கேன். அதை ரெடி பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் பைக் பைக் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் தருது. 60 கிலோமீட்டர். அப்புறம் மைலேஜில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓட்டுறதுலையும் ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன ஏபிஎஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அது ஒன்று தான். ஏன் பிளிங்க் ஆகுது? சுவிட்ச் ஆஃப் ஆக போதா?
ஸோ கைஸ் நைட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கோப்ரோ சார்ஜர் போடலான்னு இருந்தேன். சரி நானும் சார்ஜர் போடாது விட்டுட்டேன். சரி விடுவேன், பைக்கில் தானே சார்ஜர் இருக்கேன்னு சொல்லிட்டு டைரெக்டாக சார்ஜ் போட்டுனே ஓட்டிக்கலான்னு சொல்லிட்டு நானும் அமைதியாகிட்டேன். ஏன்னா ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா வந்து கேமரா வந்து ஆஃப் ஆகிடும். காற்று அடிக்குது, எப்படி காற்று அடிக்குது வேற. கரெக்டாக நம்ம ஸ்டாண்டுக்கு போயிட்டு கார் எடுக்கிறது தான் வேலை இருக்குங்க சார். ஓ மக்களே, நம்மளோட ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. ஸோ கைஸ் இப்போ வந்து என்னன்னா கேமராவில் சார்ஜர் இருக்காது. இது பிடுங்கின உடனே ஆஃப் ஆகிடும். ஆறுண்ணா ஐயோ, ஆ சார்ஜர் போட்டேன்டா சாமி. ஸோ மக்களே, கேமரா ஆங்கிள் வந்து எந்த பக்கமும் கிடைக்கல. அதனால ஹெல்மெட் போட்டுனே தான் கேமரா. இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப தூரமெல்லாம் இல்லை. அதனால ஹெல்மெட் போட்டுனே ஓட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மக்களே, கார் ஓட்டுறதுல ஹெல்மெட் போட்டுன்னு ஓட்டுற ஒரே ஆள் நான் தான் இருக்கணும், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. கேமரா ஆங்கிள் வந்து கிடைக்கலைங்க, அதனால தான். கேமரா ஆங்கிள்ன்றதோட எதுவும் வாங்கலை நான். ஸோ கைஸ் இப்போ வந்து சார்ஜர் கேபிள் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. மறுபடியும் நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள் ஒன்று வாங்கணும். ஏன்னா சார்ஜர் வர வர ரொம்ப ஸ்லோவாகிடுது. சூப்பர், ஏகப்பட்ட வண்டி நிற்கிதா இருக்குது. ஓகே கைஸ், வீடியோ வந்து அப்படியே எடுக்க முடியாது, பார்த்துக்கலாம். ஆனால் கார் வாட்டர் வாஷ் முடிஞ்சிடுச்சு. வெளியே அவுட்டர்லேருந்து வீடியோ எடுக்கலாம். ஆனால் வீடியோ எடுத்தேன்னா கொஞ்சம் சார்ஜர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் வீடியோ எடுக்க முடியாது என்னால்.
நம்ம அப்படியே போயிட்டு காரு விட்டுட்டு ஸ்டாண்டில் போட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான் வீட்டுக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நாகமரம் போகலான்னு இருந்தேன். நாகமரம் போயிட்டு வரலாம் அப்படின்னு இருந்தேன். அதுக்குள்ளே கார் வாட்டர் வாஷ்ன்னு சொன்னாங்க. அதனால் வாட்டர் வாஷ் விட்டுட்டு கீ கொடுத்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரமாக உக்காந்துட்டு இருக்கேன். எத்தனை மணிக்கு வந்தேன்? கரெக்டாக 10 மணிக்கு வந்தேன். 10, 12, 1க்கு மேலே ஆயிடுச்சு. கரெக்டாக 1 மணிக்கு இன்னும் 8 நிமிஷம் இருக்குது. 8 நிமிஷம் ஆகும் போகுது. அவுட்ரு வீடியோ எடுக்கலாம் ப்ரோ. ஆனால் அவுட்ரு வீடியோ எடுக்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் பேட்ரி கொஞ்சம் டவுனாகவே இருக்கு இல்லையா, அதனால். கரெக்டாக ஸ்டாண்டுக்கிட்ட வந்தாச்சு. நம்ம ஸ்டாண்டில் எடுத்துன்னு போயிட்டு வண்டி விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு, இன்னும் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. 12-1 மணி ஆகிடுச்சு. வண்டி இவ்வளோ சேர்த்து நிப்பாட்டி போயினுங்கிறாங்க. கார் வரும், கார் நிப்பாட்டுவாங்கன்னு தெரியாதா? நான் சாப்பாடு சரி சாப்பிட வரேன். கூட்டம் வண்டி விட்டுறேன். இப்போ வேறு சார்ஜர் கழட்டி தான் ஆகணும். சுவிட்ச் ஆஃப் ஆகிடக்கூடாது. இல்லை 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 நான் எடுத்துக்கிறேன் விட. நீ போய் சாப்பிடு போ. ஸோ நான் தான் காரை விட்டு வெளியே போனாலே நம்ம வண்டி வரோம்னாக்கா லெஃப்ட் போயிட்டோம்னா நேரா வரலாம். நீங்க நேரா போயிடுறீங்க உள்ளார பைக்லயே போயிருங்க. கொஞ்சம் முறைக்கே இருக்குங்களா? அதான் வீட்டுக்கு போனோம். வீடியோ வந்து ரன் பண்ண முடியாது. அவர் கூட பேசிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதுதான். ஓகே பாய். கார் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு இங்கே நிப்பாட்டியாச்சு. இதுக்கு மேலே அங்கே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஓகே மக்களே, கார் விட்டாச்சு. போயிட்டு நம்ம கீ கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான்.